அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதரர்களே, பெரியவர்களே, இஸ்லாம் என்பது மதமா மார்க்கமா என்று ஒரு பிற சமுதாயத்தை சேர்ந்த சகோதரர் ஒருவர் கேள்வி எழுப்புகிறார். ஏன் இந்த கேள்வி முன்வைக்கப்படுதுன்னா, பிற சமுதாயத்தை பிற மதத்தை சார்ந்தவர்களாம் தங்களுடைய மத நம்பிக்கையை, சித்தாந்த நம்பிக்கையை மதம் என்று அழைக்கிறாங்க. ஆனால் முஸ்லிம்கள் மட்டும்தான் இஸ்லாத்தை மார்க்கம் என்று அழைக்கிறாங்க. இப்போ நம்ம இஸ்லாம் மார்க்கம் தானே நம்ம சொல்கிறோம், இஸ்லாமிய மதம் சொல்லலைல்ல. இப்போ மற்றவங்களாம் அப்போ தான் இந்து மதம், கிறிஸ்துவ மதம், சீக்கிய மதம், பௌத்த மதம், ஜெயின மதம் சொல்கிறாங்க. முஸ்லீம்கள் மட்டும் இஸ்லாமிய மார்க்கம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மதம் என்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துறது கிடையாது. எதனால் அப்படி பயன்படுத்த மறுக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், பொதுவாக மதத்துக்கு வேற ஒரு பொருளும் ஒன்று இருக்குது. பொதுவாக மதம்னு சொன்னாலே அதுக்கு ஒரு வெறி அப்படின்னு கூட ஒரு பொருள் இருக்குது. இந்த யானைக்கு மதம் பிடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க பாருங்க. அப்போ மதம் பிடிக்கிறது அப்படின்னு கேட்டால் வெறி பிடித்ததற்கு தான் அந்த மதம் என்ற ஒரு சொல்லாடலும் இருக்கிறதுனால அதை முஸ்லீம்கள் தவிர்க்கிறாங்க. இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டால், இந்த உலகத்துல மனுஷன் வாழும் பொழுது வெற்றி பெறுவதற்கு எந்த வழியை தேர்வு செய்யலாம் கேட்டால், இஸ்லாம் என்னும் வழியை தேர்வு செய்தால்தான் அவன் வெற்றி பெற முடியும் என்பதற்காகத்தான் இஸ்லாத்தை மார்க்கம் என்று அழைக்கிறோம். இப்போ பிற மதங்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அது வெறும் கடவுளை எப்படி வணங்கலாம், அவனிடத்துல எப்படி நெருங்கலாம், அதுக்குண்டான என்ன சடங்கு செய்யலாம், யாரை வைத்து சடங்கு செய்யலாம் என்பதை மட்டும்தான் பிற மதங்கள் பேசுகிறது. மனிதனுடைய பிரச்சனை குறித்து எந்த மதமும் பேசுறது கிடையாது. மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு என்ன தீர்வு, மனிதன் எப்படி சாப்பிடணும், எப்படி துணி உடுத்தணும், எப்படி வியாபாரம் பார்க்கணும், எப்படி கல்யாணம் பண்ணணும், எப்படி விவாகரத்து செய்யணும், எப்படி பேசணும், எப்படி ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் நட்பு பாராட்டணும், எப்படி பிள்ளைங்களை வளர்க்கணும், எப்படி பெற்றவங்களை பாதுகாக்கணும், இப்படி மனிதனுக்கு ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனையும், காலையில் எழுந்து மலஞ்சலம் கழிப்பது முதல் கொண்டு மனைவிடத்துல குடும்பம் நடத்துற வரைக்கும் ஒரு மனிதனுடைய 24 மணி நேரமும் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ற வழிகாட்டக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாம். அப்போ மனிதனை நெறிப்படுத்தி மனிதன் மனிதனாக வாழ்வதற்குண்டான தத்துவங்களை மனிதனுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் தான் இஸ்லாம். அதனாலதான் அதை மார்க்கம் என்று இஸ்லாமியர்கள் அழைக்கிறார்கள். வெறுமனமே கடவுளை மட்டும் வழிபடக்கூடிய ஒரு சடங்கையோ சம்பிரதாயங்களையும் மட்டும் சொல்லியிருந்தால் அதை நம்ம மார்க்கம் சொல்ல மாட்டோம். இப்படி ஒவ்வொன்றையும் பகுதி பகுதியாக பிரித்து மனிதனுக்கு ஒரு வாழ்வியல் வகுப்பு எடுக்கக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாம். அதனாலதான் இஸ்லாத்தை நம்ம மார்க்கம் சொல்றோம், மதம் சொல்வது கிடையாது. இதுதான் அதுக்கு உண்டான ஒரு ரீசனான ஒரு காரணம். மற்றபடி நம்ம சொல்லின் மூலமாக நம்ம நம்மளை வேறுபடுத்தி காட்டணும் என்பதற்காண்டி இஸ்லாத்தை மார்க்கம் சொல்லலை. இது ஒரு வாழ்க்கை நெறி. மனிதன் இந்த உலகத்துல எப்படி வாழ வேண்டும் என்று அவனுக்கு வகுப்பு எடுக்கக்கூடிய ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம். மனிதன் மனிதனாக வாழ வேண்டும், யாரை வணங்க வேண்டும், யாரை வணங்கக்கூடாது, கடவுள்னா யாரு, மனிதன் நான் யாரு, கடவுளை ஏன் நம்ம பல கடவுள் சொல்லக்கூடாது, ஒரு இறைவன் தான் என்று சொல்ல வேண்டும் என்று எண்ணற்ற மனிதனுடைய ஆன்மீக தேவையும், அரசியல், குற்றவியல் சட்டம் எதுவா எடுத்துக்கிட்டாலும் சரி, மனிதன் ஈடுபடக்கூடிய அரசியலா இருக்கட்டும், மனிதன் தண்டிக்கக்கூடிய குற்றவியல் சட்டமா இருக்கட்டும், சிவில் சட்டமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் இஸ்லாம் தலையிட்டு அவனுக்கு வழிகாட்டி இருக்கிறதுனாலதான் நம்ம மார்க்கம் சொல்றோம். அதனாலதான் இஸ்லாத்தை மார்க்கம் என்று அழைக்கிறோம். பிற சமுதாய சித்தாந்த நம்பிக்கையுடையவர்கள் தங்களுடைய சித்தாந்தத்தை மதம் என்று அழைக்கிறார்கள். இதுதான் இந்த மதம் மார்க்கம் என்ற இந்த கேள்விக்குண்டான பதில் என்பதை கூறிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து